இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்கிட்ங்கிற ரீட் அண்ட் ரைட் பிளாட்ஃபார்மான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்க்க போறோம். இதுல வந்து நான் என்னோட ஸ்டோரிஸை பப்ளிஷ் பண்ணேன். ஃபெயிலியரும் ஆச்சு. அது பேஸ்டா தான் இந்த ஸ்டோரியை நான் சொல்ல போறது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் கைஸ். வாட்பேட் அப்படிங்கிற ஒரு டூலு, அதுவும் ரீட் அண்ட் ரைட் டூலை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த யூஸ் பண்ணப்ப திடீர்னு அதுல லீக் ஆச்சு சில யூசர்ஸோட டேட்டா அப்படிங்கறனால நான் டெலீட் பண்ற சுச்சுவேஷன் வந்தது. அப்ப என்னோட ஹோல் இமெயில் ஐடியுமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலீட் பண்ணது. அண்டுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்னொரு இமெயில் ரீக்ரியேட் பண்ணி அதுல என்னோட நேமை வந்து கொஞ்சம் மாத்தி அதெல்லாம் பண்ணி அப்புறமேட்டு எனக்கு வந்து வாட்பேடுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது தான் இன்கிட் அப்படிங்கிற டூல் நல்லா இருக்கும் ரைட்டிங்க்கும் ரீடிங்க்கும் சொன்னனால நான் அதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன் அந்த புது இமெயில கிரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணப்ப ஓரளவுக்கு படிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது. சரி ரைட் பண்ணலாம்னு சொல்லி ரைட் பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஆக்சுவலா வாட்பேட் நான் டெலீட் பண்ணேன்னு சொன்னல, என்னோட ஹோல் அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ண வாட்பேட்ல அப்படின்னு சொன்னல, அந்த டெலீட் பண்ண சமயத்துல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆன சாப்டர்ஸ் ஸ்டோரிஸை வந்து பேக்கப் பண்ணாம, அதாவது ஏற்கனவே சேமிச்சு வைக்காம விட்டுட்டேன். ஆனா நான் வந்து மறுபடியுமே அதை வந்து மறுபடியும் இன்னொரு சேனல்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்து அந்த சேனல்ல வந்து முயற்சி பண்ணும்போது வெறும் 5 சாப்டர் கம்ப்ளீட் ஆனது மட்டும்தான் கிடைச்சது. அதுக்கு மேல வந்து அப்லோட் பண்ணும் அப்படின்னு நினைச்சப்ப அந்த எழுதின கண்டென்ட்டே எனக்கு ஞாபகம் இல்லை சுத்தமா. எனக்கு வந்து அதுதான் நான் பெரிய தப்பு பண்ண விஷயம். நான் வேற அதை சேமிச்சு வைக்காம வச்சனால அந்த பாதி சாப்டர் மட்டும் இருக்கு, என்னடா பண்றதுன்னு யோசிச்ச சமயத்துல தான் எனக்கு வந்து வேற ஒரு ஐடியா ஸ்டோரி இமேஜினேஷன் வந்தது. ஸோ அந்த 5 சாப்டர் மட்டும்தான் இருக்கு, ஞாபகம் வரும்போது நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதை வச்சுட்டு அப்புறமேட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேற ஒரு ஸ்டோரிக்கான ஹெட்லைன்ஸ் எல்லாம் எழுதினேன். இப்ப அதை பத்தின வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நான் ஏபி அனுசாரா அப்படின்னு மட்டும் தான் போட்டிருந்தேன். முன்னாடி ABAS 199 போட்டிருப்பேன். இப்ப ஏபி அனுசாரான்னு மட்டும் போட்டு ஒரு இன்கிட்ல நான் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டா 3 ஸ்டோரி எழுதினேன். அதுல ஒண்ணு வந்து ஒரு மொக்கையான கோஸ்ட் ஸ்டோரி. பட் எனக்கு வந்து தோணுச்சு எழுதணும்னு, ஸோ எழுதினேன். அண்டு ஃபைனலி அதோட அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டும் எப்படியே அக்கௌண்ட் கண்டுபிடிச்சு அவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு சுமாரா தான் போச்சு. பட் அது ஃபெயிலியர்னு சொல்றதா இதுன்னு சொல்றதான்னு தெரியல. என்ன முன்னாடி இருந்த வாட்பேட்ல இருந்த வியூஸ் ஆடியன்ஸை விட இன்கிட்ல அவ்வளவா எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு டீஃபால்ட்டா அது வந்து ஒரு நெகட்டிவா நான் ஃபீல் பண்ணது. இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ட்ரெடிஷன் இருக்கிற ஸ்டோரி. அதோட இது ஒரு கோ ரைட்டிங் பேஸ்டுன்னு சொல்லலாம். இந்த ஒரிஜினல் ஓனர் வந்து ப்ரொஃபைலை காட்டக்கூடாதுன்னு சொன்னனால நான் காட்டல. பட் இதுக்கான வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னும் அஃபிஷியல் ஸ்டோரி லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து இந்தியன் இது, ஆனால் என்னோட அஃபிஷியல் இதில் வந்து நான் இங்கிலீஷ் பேஸ் தான் மோஸ்ட்லி எழுதியிருப்பேன். அண்ட் யூ சி இவங்க வந்து அவங்க ப்ரொஃபைல் காட்டக்கூடாது, ஸ்டோரியை மட்டும்தான் காட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே நம்ம ஸ்டோரியை மட்டும் காட்டலாம்னு சொல்லி காட்டிட்டேன். அண்ட் இதுல வந்து நாங்க 68 சாப்டர்ஸ் நானும் அந்த பொண்ணு சேர்ந்து எழுதணும். அண்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோ ரைட்டரா எழுதுனதுல இதுதான் நான் எழுதின அந்த பொண்ணோட எழுதின ஃபைனல் ஸ்டோரி. இன்னுமே சில ஸ்டோரிஸ் மைண்ட் செட்ல இருக்கு, அது இன்னுமே எழுதணும். அண்டு இதுல வந்து நிறைய விஷயம் வந்து நானும் கத்துக்கிட்டேன், அவங்களும் கத்திருப்பாங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி கதை எழுதுனதுல கோ ரைட்டரா எழுதுனதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எழுதும்போது கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும், அதை வந்து போக போக தான் சரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எழுதுறப்ப அந்த கேரக்டராகவே சம்டைம்ஸ் நம்ம மாறணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து என்னோட கேரக்டர் படி என்னோட ஸ்டோரி படி மஞ்சுளான்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து நான் எழுதினேன். அந்த ஸ்டோரி டிலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் எழுதுறப்ப நான் யூனிக்காக ஃபீல் பண்ணேன். மற்ற கேரக்டர்ஸ் கூட நான் என்னை அறியாமையே நான் அந்த கேரக்டராக மாறியிருக்கேன். பட் மஞ்சுளாவது மட்டும் நான் என்னையே எழுதுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எப்படி அப்படின்னா ஒரு இன்டர்வியூ செக்ஷனில் எனக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட் ஒன்று நடந்தது இன்டர்வியூ நடத்துகிற ஹெச்ஆரால். ஸோ அந்த கேரக்டர் மாதிரியே அந்த இருக்கிற ஹெச்ஆர் மாதிரியே அந்த ஹெச்ஆர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த மஞ்சுளாங்கிற கேரக்டர் வந்து எப்படி வந்து ஹர்ட் ஆனாங்க ஹெச்ஆர் மூலியமா அப்படிங்கிறத உன்னிப்பா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுற மாதிரி நானே அந்த மஞ்சுளாவா மாறின மாதிரி ஃபீல் பண்ணி நான் எழுதினேன். அது வந்து ரியல் டைம்ல எனக்கு இன்டர்வியூவில் ஒரு மோசமான கசப்பான அனுபவம் அது ஒன்று. ஸோ அந்த மஞ்சுளாங்கிற கேரக்டர் எழுதுறப்ப அது நான் வந்து மறுபடியும் அதே கேரக்டருக்குள்ள போய் அதே மாதிரி மறுபடியும் எனக்கு நடக்குது அப்படிங்கிற ஃபீல்ல ஐ காட் ஸ்டக் இன் டு தட். ஸோ வந்து
அந்த கேரக்டராவே மாறுறப்ப தான் அதோட வலி, அதோட இது எல்லாமே நம்மளுக்கு வந்து புரிய வரும். அப்புறமேட்டு ரைட்டிங் பண்ணும்போது அடுத்தவங்க கிட்ட ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்கணும். இந்த மாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணணும் 3வது விஷயம். 4வது வந்து ஒரு பப்ளிஷிங் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, பேமெண்ட்டுக்காக நீங்க வந்து பண்ணாதீங்க. பேமெண்ட்டுக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட இது யாருமே அதிகமா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த கேடிபி, அமேசான் கேடிபிலலாம் காசு தான் நெறைய கேட்பாங்க. காசோட சேர்த்து, பப்ளிஷிங் கூட சேர்த்து எல்லாமே கேட்பாங்க. அதோட டாக்ஸ் ஃபார்ம்ன்னு சொல்லி W9BNஓ, W8ஓ என்னமோ சம்திங் நெறைய டாக்ஸ் ஃபார்ம் இருக்கு. டாக்ஸ் ஃபில் பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி இது தெரிஞ்சிருக்கும். அதுல பண்ணிட்டு ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணிட்டு, அதுக்குன்னு ஒரு ஐஎஸ்என் நம்பர் கோடோ என்னமோ ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் பண்ணா தான் நீங்க பேமெண்ட்ங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கே போக முடியும். அது இல்லாம நீங்க வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா, சத்தியமா சொல்றேன், அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகவே முடியாது. பிகாஸ் நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாரி டாக்ஸோட ஃபார்ம் பண்ணல, இல்ல இந்த மாரி ஜிஎஸ்டி நம்பர் வாங்கல, இல்ல பேக்கிரவுண்ட் பார்கோட் நம்பர் வாங்கல அப்படின்னா, நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் இதுலருந்து ஏர்ன் பண்ண முடியாது. அந்த பர்ட்டிகுலர் புக்க பப்ளிஷ் பண்ணும்போது ஏர்ன் பண்ண முடியாது. இது நான் பர்சனலி நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டா ஃபைனலா இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நெறைய பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு, எந்த பப்ளிஷர் நல்லதுன்னு சொல்லி, நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுங்க. ஏன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோலயும் சரி, இந்த வீடியோலயும் சரி, நெறைய ஸ்கேம் மெசேஜஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுல சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ப்ராமிஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, உனக்கு வந்து பாதி 50% எனக்கு 50% சொல்லுவாங்க. ஸோ யோசிச்சுட்டு அந்த கம்பெனிய பத்தி விசாரிக்கும்போது, அந்த கான்டாக்ட் பண்ண யூசருக்கும் எனக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லங்கிற மாரி பேசுவாங்க. இல்ல அப்டின்னா, இந்த கம்பெனி வேற பேர் இருக்கும். இவங்க யூசர் வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்கேம் பண்ணுவாங்க. இந்த மணி விஷயத்திலயும் ரியல் கம்பெனியே சில சமயத்துல ஸ்கேம் பண்ணும். இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தது. தேங்க் யூ.